மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் சகாதேவன் நிகரார். சகாதேவன், என்ன பிரச்சனை? நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு தலைமை மருத்துவமனை தற்போது ஒரத்தூர் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரியானது திறக்கப்பட்டதால் அங்கு முழுவதுமாக மாற்றப்பட்டிருக்கிறது. மருத்துவம் மட்டுமில்லாமல் அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகம் அனைத்துமே மாற்றப்பட்டதற்கு தேர்தலுக்கு முன்பிலிருந்தே தொடர்ச்சியாக நாகையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தேர்தல் முடிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் கூறியதை அடுத்து இதுவரை அந்த மாவட்ட மருத்துவமனையானது செயல்படாமல் இருப்பதால் மருத்துவக் கல்லூரி நாகையிலிருந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதால் கடுமையான ஒரு சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் நாகை நம்பியார் நகர் மீனவ கிராமத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MGK நிஜாமுதீன் உள்ளிட்டோர் தலைமையில கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனை முன்பே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டமானது அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராத காரணத்தினால், குறிப்பாக வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனடியாக வராத காரணத்தினால் அந்த போராட்டமானது சாலை மறியலாக தற்போது உருவெடுத்திருக்கிறது. நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய தம்பித்துறை பூங்கா, புதிய பேருந்து நிலையம், பப்ளிக் ஆபீஸ் ரோடு உள்ளிட்ட நாகையில் கிட்டத்தட்ட ஒரு 3 இடங்களில் பொதுமக்கள் ஆங்காங்கே சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பெண்கள் கும்மி அடித்தும் சடலம் போல நடித்தும் ஒப்பாரி வைத்தும் அவர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் நகராட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் மேலாக பொதுமக்கள் வசிப்பதால் உடனடியாக இந்த மருத்துவமனையை செயல்பட அனுமதி தர வேண்டும். மருத்துவக் கல்லூரி இங்கிருந்து 15 கிலோமீட்டர் செயல்பட்டாலும் உள்ளூரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பயனடையும் வகையில் மருத்துவமனையை உடனடியாக திறக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து பொதுமக்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.